Red Nool exclusively presents Jananayagan FTFS Celebrity Premier. Title sponsor KBG Trips. Gold sponsor Thangamayil. Powered by Periyar Maniammai College. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. மக்கள் மனங்களில் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. ஜனநாயகன் படம் இப்பதான் பார்த்து முடிச்சுட்டு வந்தேன். ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பயங்கர ஹைப்பா இருந்ததா, 7 மாசம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க, தள்ளி போயிருச்சு. விஜய் சாரோட லாஸ்ட் படம், வினோத் சார் டைரக்ட் பண்றாங்க, அனிருத் சார் வந்து மியூசிக் போட்டிருக்காங்கிற ஒரு பயங்கர ஹைப்ல வந்து படம் பார்க்க போயிட்டு படம்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வரும்போது எண்ட் கிரெடிட்ஸ்ல வந்து இது வரைக்கும் விஜய் சாரோட அந்த எல்லா படங்களும் இருக்கு இல்லையா, சின்ன வயசுல பண்ணது, டான்ஸ் ஆடினது, கிளீன் ஷேவ் உள்ள கரண்டி போட்டுலாம் இருப்பாரு, என்ன வேலை அந்த பாட்டெல்லாம் வந்து சமைக்கிட்டா இருப்பாரு தெரியுமா. ஸோ அந்த பாட்டு, அந்த படம், எல்லா கிளிப்ஸுமே வந்து போட்டாங்க அந்த என் கிரெடிட்ஸ்ல. அதை பார்க்கும்போது உண்மையாவே விஜய் சாரோட ஃபேனா நீங்க இல்லைனாலுமே இல்ல, இப்படி ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமா நிறைய படங்கள், நிறைய சூப்பரான ஃபீல் குட் படங்கள், மாஸ் படங்கள்லாம் கொடுத்து நம்மளை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் இப்போ இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு செகண்ட் நின்று பார்த்து இப்படி ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தியேட்டர் விட்டு வெளியில வருவோம். அந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் வந்து இந்த கடைசி படம் வந்து கொடுத்துச்சு. ஜனநாயகன் படத்தை பத்தி நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி விஜய் சார் நான் சொன்ன மாதிரி மக்களுக்காக ஆடி, மக்களுக்காக நடிச்சு, மக்களுக்காக அழுது, மக்களுக்காக போராடி நிறைய விஷயங்கள் பண்ணி இன்னைக்கு அவரோட திரை பயணம் அப்படிங்கிறதா வந்து முடிஞ்சிருக்கு. அந்த படத்தோட கிளைமேக்ஸ்லேயே லாஸ்ட்லேயும் சொல்லுவாங்க, அந்த மையெல்லாம் வச்சுட்டு த என், அதுக்கப்புறம் த பிகினிங் அப்படிங்கிற மாதிரி அடுத்த பயணம் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுவாங்க. அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்த பயணம் அரசியல். ஸோ ஜனநாயகனை பற்றி பேசலாம். வினோத் சார் சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த இன்டர்வியூவில் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு மாஸ் ஹீரோவோட கமர்ஷியல் படம் மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான அரசியல் வந்து நாங்கள் பேசியிருக்கோம், ஒரு நேஷனல் லெவல் இஷ்யூவை வந்து இதில் பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக பெண்களுக்கான முன்னுரிமை, பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் மேலே ஆண்களுக்கு வச்சிருக்கக்கூடிய பார்வை இருக்குல்ல, ஐயோ பெண்கள் ரொம்ப வீக். ஒரு சீன்லாம் வந்து ஒரு மமிதா பைஜு கிட்ட வந்து ஒருத்தர் சொல்லுவார், பெண்ணெல்லாம் ரொம்ப வீக், இப்போ பாருங்க ஓடுவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க, இவ்வளவுதான் பெண்களால் இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கட் பண்ணா கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்கும், அதை அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அதாண்டா பெண்கள். விஜய் சாரே சொல்லுவாரு, இப்ப நீ சொல்ற தெரியுமா, பெண்கள் வீக்னு சொல்ற தெரியுமா, உனக்கு உங்க அம்மா வயிற்றுல இருந்து நீ வெளியில வரும்போது உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு வலி தாங்கினாங்கிற உங்களுக்கு புரியாது அப்படிங்கிற ஒரு டயலாக்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இந்த படத்துல வந்து பதிய வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான ஒரு படமாகவும் இருக்கு, நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான ஒரு படமாகவும் இருக்கு, மக்கள் என்னென்ன புரிஞ்சுக்கணும், அரசியல் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரியான ஒரு படமாகவுமே ஜனநாயகன் இருக்கு. ரோபோட்லாம் வந்து பயங்கரமா ஃபைட்லாம் வந்து பண்ணுது. அப்படி பார்க்கும்போது நிறைய டெக்னாலஜிக்கலாவுமே இந்த படம், டெக்னாலஜி வைஸுமே இந்த படம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஜனநாயகன் படம். கதை என்ன அப்படின்னா, கதைலாம் ரொம்ப பேசிக் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு நல்லவனா இருக்கிற ஒருத்தன் ஒரு வில்லனா மாறுறான். அந்த வில்லனா மாறி எல்லாத்தையுமே கைக்குள்ள வச்சுக்கணும், இந்தியானா சொடக் போட்டா இந்தியா கைக்குள்ள இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு மாறுறான். அவங்கிட்ட இருந்து இந்த ஒட்டுமொத்த நாட்டையுமே எப்படி நம்ம ஜனநாயகன் தளபதி விஜய் சார் எப்படி காப்பாத்துறார் அப்படிங்கிறதா வந்து இந்த படத்தினுடைய கதை. அது கூட மமிதா பைஜு அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க வளர்ப்பு மகளா வந்து இருக்கிறாங்க. அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்றது, அவங்களுக்கான கனவை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு உதவி, அவங்களோட வளர்ப்பு பத்தின ஒரு படமாகவுமே இந்த ஜனநாயகன் இருக்கு. இதுல பூஜா கிக்தே, ஸ்ரீமன் இருக்கிறாங்க, நம்ம ஸ்ரீநாத் பிரதர் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் மாதிரி வந்து பண்ணிட்டு போனாங்க, கௌதம் வாசுதேவன் சார் இருக்காங்க, ரேவதி மேம் இருக்கிறாங்க, இன்னும் எக்கச்சக்க நிழல்கள் ரவி சார் இருக்கிறாங்க. பாபி டியோல் தான் வந்து மெயின் வில்லன். அதாவது தான் சொல்றேன்ல, ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோவோட வெயிட்டேஜ் எவ்வளவு இருக்கோ அது ஈக்குவலா வில்லனோட வெயிட்டேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் அப்படிங்கிறது ஈக்குவலா மக்களுக்கு பயமும் நிம்மதியும் சேர்ந்து சேரும் போது தான் ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடக்கும். அது ஜனநாயகன்ல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வில்லன்லாம் பயங்கரமா காமிக்கிறாங்க, ஐயோ ஒரு பக்கத்துல போகாதீங்க, அடிச்சே கொண்டுருவார் இவரு, ஐயோ என்னப்பா பாக்குற இடத்துல சுட்டுட்டு இருப்பான், அந்த வில்லன் வந்தாலே அவரை சுத்தி ஒரு 10 கொலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேசிவ் வில்லன். அதே மாதிரி ஹீரோ வந்தாலே அவரை சுத்தி ஒரு 10 தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து சூப்பரா வந்து எடுத்திருந்தாங்க வினோத் சார். ரைட்டிங்காகவுமே டைரக்ஷனாகவுமே ஜனநாயகன் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. ஸோ அதான் நம்ம இந்த ஸ்க்ரீனில் என்ன ஓடுனாலும், எவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து அங்கே எங்கேன்னு ப்ளே பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு போகிற ஒரே ஒரு மைண்ட் தளபதி விஜய் சாரோட அந்த இதுக்கு தான் வந்து போகும்.
சூப்பராக இருக்காருங்க, பயங்கரமாக ஆடுறாருங்க, பயங்கரமாக நடிக்கிறாருங்க. இதுக்கப்புறம் இந்த இது நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற படத்தை வச்சு மட்டும் தான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் இந்த ரிவ்யூ, இதுக்கப்புறம் வரக்கூடிய சொல்ல முடியாது. இதோட முடிஞ்சு த லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிவ்யூ விஜய் சார் படத்துக்கு. நிறைய படங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது ரிவ்யூலாம் இல்லை, நான் அவ்வளோ பெரிய கிரிட்டிக்ஸும் இல்லை. பட் ஒரு மாதிரி அந்த அதான் அனிருத் வந்து உள்ள நீ கலங்காதுன்னு கிளைமேக்ஸில் போகும்போது என் கிரெடிட்ஸில் போட்டு அழகு விட்டு அனுப்பிச்சிட்டாருங்க. மியூசிக்காக அனிருத் பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க. செம ட்ரீட்டு. தளபதி கச்சேரி எல்லாம் இருக்குல்ல, அது ராவண மவண்டா தான் ஃபைட் சீக்வன்ஸுக்கு போட்டிருக்காரு. கொளுத்தி இருக்கிறாரு ராவண மவண்டாலாம். எலிவேஷன் பயங்கரமாக அந்த சீனை வந்து எலிவேட் பண்ணுது. அண்ட் எடிட்டிங் பிரதீப் பி ராகவ், அவர் மேலே ஒரு பெரிய அலிகேஷன் வந்துச்சு. பட் ப்ரோ நீங்கள் அது உண்மை கிடையாதுங்கிறது எங்களுக்குமே தெரியும் ப்ரோ. பட் யூ நெயில்ட் இட். பயங்கரமாக கட்ஸ் எல்லாம் இருந்துச்சு ப்ரோ. அதுவும் ஒரு ஷார்ட்லலாம் வந்து ஸ்கோப் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பெரிய ஸ்க்ரீனா, அதில் ஸ்கோப் யூஸ் பண்ணி இப்படியே வைடாயிட்டே வந்து தளபதி வருவார் அப்படிங்கிற அந்த ஷார்ட்லாம் பயங்கரமாக இருந்தது ப்ரோ. சூப்பராக அவங்களோட கட்ஸ் இருந்தது. சினிமோட்டோகிராஃபர் அவருமே வந்து செமையாக வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தீங்க சார். பயங்கரமான ஒரு விஷுவலில் வந்து எங்களுக்கு வந்து காமிச்சிருந்தீங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. நரேன் சார் வந்து நடிச்சிருக்கிறாங்க, பிரியாமணி மேம் நடிச்சிருக்கிறாங்க, எல்லாமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ ஜனநாயகன் படம் விஜய் சாரனுடைய லாஸ்ட் படம். கண்டிப்பாக நீங்கள் தேட்டர்லேயே பார்த்துட்டு மிஸ் பண்ண மாட்டீங்க, பார்த்துருங்க. இந்த படம் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷல்னா, ஆல்ரெடி லீக் ஆகி நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஆனாலுமே இந்த படத்துக்கு கூடிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது குறையவே இல்லை. இந்த படம் ஃபர்ஸ்ட் டேல பண்ண ரெக்கார்ட் அப்படிங்கிறது குறையாது. ஸோ ஜனநாயகன் பார்த்துட்டு விஜய் சாரை ஒன் லாஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணிட்டு நல்லபடியாக சினிமா பயணத்திலிருந்து வழி அனுப்பி வைப்போம். திரையில விட்டாங்க, பட் தரையில பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. கொண்டாடிக்கிட்டே இருக்கலாம் இதுக்கப்புறம். பாய். அதுக்காண்டி தான் படத்தை பார்த்தேன். அது வந்து ஆக்சுவலி அவர் ட்ரீம் இல்லாமல் எங்கள் ட்ரீம் தான். அது வந்து எப்படின்னா, எலெக்ஷன் முன்னாடி வந்து எங்களை கலாச்சாங்க போட்டு எல்லாருமே. நாங்கள் சொன்னும் போது நிறைய நம்பலை. நாங்கள் தேட்டர் வந்து படத்தில் வரும்போது, படம் வந்து ஜனநாயகன் வரும்போது முதலமைச்சர் விஜய்னு வரும்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் யாரும் நம்பலை. அதை எங்களை கலாச்சாங்க. இப்போ வந்து பாருங்கள், தேட்டரில் முதலமைச்சர் வருது, உங்கள் கண்ணில் அதை பாருங்கள், நாங்கள் போய் சொல்லலாம், வந்து பாருங்கன்னு தான் சொல்லுவோம். இப்போ எமோஷனலாக இருக்கா கடைசி படம் அப்படிங்கிறது? ஆமாம், இப்போ அங்கே கட்டோட பார்க்கும்போதே ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. உள்ளே போகும்போதே ஒரு மாதிரி, இதுக்கப்புறம் அவள் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக எப்படி இருந்தது படம்? நல்லா. இது எப்படி நல்லாவே இல்லைனா கூட நல்லா இருந்தால் நாங்கள் சொல்லுவேன். ஏன்னா அந்த லாஸ்ட் படம் இது. ஹேட் வாஷ் பண்ணாதீங்க யாரும். நல்லா படத்தை வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. யாரும் ஹேட் வாஷ் பண்ணாங்க படத்தை. அவ்வளோதான். விஜய் சாரோட டைட்டில் கார்டு பார்க்கும்போது எப்படி? டைட்டில் கார்டு கூவிக்கு தாங்க தொண்டையை போயிட்டு சொல்ல வந்த மெசேஜ் அதெல்லாம் கன்வே ஆயிருக்கா? படத்தில் சொல்ல வர மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாருமே சமமாக, இந்த ஜாதி மதம் ஏன்னா எதுவும் வேறுபட்டு பார்க்காம எல்லாரும் சமமாக இருக்கணும் பார்க்குறது அந்த படத்தோட கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டாக கொண்டு வந்தாங்க. வேறு இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டி எடுத்த கதை கரெக்டாக இருந்துச்சு. வேறு விஜய் சார் மாசினால ரொம்ப பிடிச்சிருந்து. நல்ல ஒரு சென்ட் ஆஃப் மூவி. ஃபயராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் இதான் லாஸ்ட் படம் இல்லையா? எமோஷனலாக இருக்கா? லாஸ்ட்டில் பாட்டு போட்டாங்க, லைட்டாக கண்ணு கலங்கிச்சு. லாஸ்ட் பைட் மேடம் படம் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு படம்? படம் வழக்கம் போல் தளபதி படம். தளபதி தான் மாஸ். தளபதி தான் எப்பவுமே. விஜய் சாரோட டைட்டில் கார்டு அது எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்? அதை எல்லாரும் பாருங்கள், தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எல்லாமே தோண்டு பேச முடியல, அவ்வளோதான். அவுட் தோண்ட படத்தில் சொல்ல வந்த மெசேஜ் அது எல்லாமே கரெக்டாக கன்வே ஆயிருக்கா? பக்கா கன்வே. சாங்ஸ், மற்றவங்களோட ஆக்டிங் எல்லாமே சூப்பர். எல்லாம் நல்ல தளபதி படம் தான் வழக்கம் போல். இன்டர்வல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கா? எல்லாமே மாஸ். எவ்ரிதிங் இஸ் மாஸ். சர்ப்ரைஸ் எலிமெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் சொல்லி நாங்கள் லாஸ்ட் 30 செகண்ட்ஸில் ரொம்ப எமோஷனலாக இருந்தது அப்படின்னு ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி. நல்லா இருந்தது. அதே மாதிரி தான் எல்லாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எல்லாமே கம் டு தேட்டர் வாட்ச் மூவி. டைட்டில் கார்டு வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்தது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா இன்னும் ரிசல்ட் இன்னும் வேறு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. பிரகாஷ் ராஜ் சாரோட ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. பிரகாஷ் ராஜ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இதில் வந்து 4 மினிஸ்டர் தான் வந்து எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியாவில். 5ஆவது ஒரு மினிஸ்டர் இருக்கார், ட்விஸ்ட் இருக்குது, அது பார்க்க சொல்லுங்கள். மமிதா அண்ட் பூஜா ஹெக்டேவோட எல்லாம் நல்ல ஆக்டிங், ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எல்லாம் வந்து கரெக்டாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் கடைசி படம் எமோஷனலாக இருக்கா? கடைசியாக வந்து ஒரு ட்ரிபியூட் வீடியோ இருக்குது, கிளைமேக்ஸ் முடிஞ்சானே, அது இன்னும் நல்லா எமோஷனலாக இருந்துச்சு.
ஓவராலாக சார் ஓவராலாக இல்லை சூப்பர் கமர்ஷியல் மூவி ஃபேமிலியோட வந்து பாருங்க. நான் என் தளபதியை பார்த்துட்டேன் கடைசியாக. ஆனால் வரப்போகிற என் பையன் வந்து என் தளபதியோட கடைசி படம் பார்க்கணும்னு சொன்னால் சத்தியமாக சான்ஸே இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம். இன்டர்வல் கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது சார்? நம்ம நினச்சது பொண்ணு நடந்திருக்கிறது ஒன்றுங்க. லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு. குஷி அண்ணா கூட இருக்காருன்னா குஷி அண்ணாவை பாருங்க படத்தில். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. மக்கள் மனங்களில் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.